ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/7/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிரிவலம், பௌர்ணமி. இன்றைக்கி காலையில், அதுவும் அதிகாலையில் 2:36லேருந்து நாளைக்கு அதிகாலை 3:11 வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குது. கிரிவலம் பண்ணலாம். இன்றைக்கி கீழ்நோக்கு நாள் தான். வேலூர் சிப்பாய் எழுச்சி நிகழ்ந்த தினம். நல்ல நேரம் காலை 10:45லேருந்து 11:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 6:30லேருந்து 7:30. ராகு காலம்னு பார்த்திங்கன்னா பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இந்த 2 நேரத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள், மற்ற விஷயங்களுக்கு, மற்றபடி இன்டர்வியூக்கு போகிறது, அது இது வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெளியில் கிளம்புங்கோ. சரியா? இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9லேருந்து 10:30. இந்த குளிகை நேரத்தில் என்ன பண்ணலான்னா, இந்த திருமணம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணப்படாது. இந்த மாங்கல்ய தாரணம் இதெல்லாம் பண்ணப்படாது. மற்றபடி இந்த இதெல்லாம் பண்ணலாம். பூஜை புனஸ்காரங்கள், மந்திர ஜபங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இந்த தெற்கு திசையை நோக்கி இன்றைக்கி பிரயாணம் போகக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லை. உத்தியோகம் இல்லைன்னா தொழில் வியாபாரம் இல்லைன்னா ஏதாவது பேச்சுவார்த்தை இதுக்காகலாம் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் தைலம், எங்கள் அமிர்தாஞ்சன் விக்ஸ் எல்லாம் கிடையாது. தைலம்னா இந்த இடத்துல நல்லெண்ணெய், புரியுறதா? கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து ஒரு ட்ராப் அப்படியே தலையில் அந்த ட்ராப்பை வச்சுட்டு கிளம்புங்கோ. நிறையா அதுக்காக 1 லிட்டர்லாம் வச்சுட்டு வழியே போகக்கூடாது. புரியுறதா? ஒரே ஒரு ட்ராப் தைலம் நல்லெண்ணெய் தடவிட்டு போங்க. அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். மிதுன லக்னம், இருப்பு 1 நாழிகை 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:35 வரை. சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை மூலம், அதன் பின்பு போராடம். நாமயோகம் இன்று இரவு 10:47 வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 2:35 வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:53 வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:09 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. இன்றைக்கி வியாழக்கிழமை, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். வியாழனாலே யார் ஞாபகம் வரணும் டக்குன்னு? குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய வழி கொடுக்கும். கண்டிப்பாக சித்தர்கள் ஓம் அகத்தீசாய நமக, ஓம் நந்தீசாய நமக. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்கள் மனக்குறைகள் அகலும். குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி. குரு பகவான் அதே மாதிரி கிரிவலம் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப நல்லது. திருவண்ணாமலை கிரிவலம்னாலே திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கெங்கெல்லாம் குன்று இருக்கோ கண்டிப்பாக, கிரினாலே குன்று, எங்கெங்கே மலை இருக்கோ கண்டிப்பாக வலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி பௌர்ணமினா அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக பேரானந்தம் தரும். அடுத்தபடியாக சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகளுடன் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
எனது அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதம். ஏன்னா இன்றைக்கி பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார் தனுசு ராசியில். அற்புதம். ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின்படி நீங்கள் முதல் ராசி, 9ஆம் இடம் தனுசு. அற்புதம் அற்புதம் அற்புதம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார்கள். பிதுராஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடங்கல்கள் அகலும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் அதான் நான் நேற்றுக்கு என்ன சொன்னேன், ரொம்ப பாடாப்படுத்தாதுனாலும் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம், குழப்பத்தை. சரியா? தெளிவாக இருப்பீங்க, திடீர்னு ஒரு குழப்பம் வரும் ஏதோ ஒரு வகையில். அந்த மாதிரி இன்றைக்கும் இருக்கும். கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கப்சிப் அப்படி இருக்கணும். சரியா? இன்றைக்கி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் வரிய ஆகலாம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கெட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு ரொம்ப ஜமாச்சிட்டிங்க, ஜாலியாக கரெக்டாக. எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே கொஞ்சம் அப்பப்போ அந்த தேன் வந்து நாக்கில் சொட்டில் அப்படியே இந்த சொட்டு வந்து அப்படியே நாக்கில் விழும். அந்த மாதிரி ஏதோ நேற்றுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தீங்களா, அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கும். கவலையே பட வேணாம். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் அற்புதமான ஒரு சூழல். குடும்பத்தில் குழப்பம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு மனதை மகிழ்விக்க செய்யும். இன்றைக்கி மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தீங்க கரெக்டாக, அதே மாதிரி தான் இன்றைக்கும். ஏன்னா பகிரூன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார். என்ன, அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு கடன்கள் வசூலாகும். இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக கொடுத்த கடன் கூட இன்றைக்கி திரும்பி வந்துடும். அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் குழப்பம் இல்லை என்ற அளவிற்கு தெளிவு உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக எழக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ இன்றைக்கி குருச்சந்திர யோகம் இருக்குது. கவலைப்படாமல் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு சூப்பராக இருந்தீங்களே, அதே மாதிரி தான் இன்றைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் தான் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார். அற்புதம். ஏன்னா குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டாக 7ஆம் பார்வை பார்க்குறாரு. ஓகே, இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் அற்புதமான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகளின் மூலம் பிரகாசமான வாழ்க்கை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உத்வேகத்துடன் செயல்படுவார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி, ஒரு படி இல்லை ஒரு பிடி கையில் அப்படி வச்சுட்டு ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய நமக, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்படியே ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்கோ. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ரொம்ப சூப்பராக தைரியமாக செயல்பட்டீங்கள. இன்றைக்கி சும்மா அதிரதில்ல அந்த மாதிரி தான் வேலையை காட்டுவீங்க. ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், உடன்பிறப்பு ஸ்தானம், அதில் சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ இளைய உடன்பிறப்புகளின் மூலம் சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அழைப்புகள் கூடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு சந்தோஷமான நாள் தாங்க. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்சதை சாதிச்சுக்கலாம். அற்புதம். அவங்க வேலையில் தான், வேறு என்ன, நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? வேலையில் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதில் வர சந்தோஷமே பெரிய சந்தோஷம். அதேமாதிரி தொழில் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படை.
அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் பரவாயில்லை, நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் தான் இருக்கார், குருவும் 10 தான் இருக்கார். சரி, பரவாயில்லை. உத்தியோகத்தில் ஏதோ அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். சண்டை கிட்டையெல்லாம் வச்சுக்கப்படாது. அனாவசியமான தர்க்கமெல்லாம் வேண்டாம். அதேமாதிரி இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு ஏதோ அந்த என்னென்ன ப்ரோக்ராம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி பரவாயில்லைங்க, ஆனால் செலவு இருக்குது. கண்டிப்பாக செலவு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் அயனசயன போகஸ்தானத்தில் தான் சந்திர பகவான் இருக்கார். ஏன்னா 2.25 நாள் இருப்பாரோனோ, அதான். நேற்று கொஞ்சம் செலவு இருந்தது. அதேமாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் இந்த மிச்சம் மீதியை வைக்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் செலவு இருக்கும். இன்றைக்கி கணவன் மனை உறவுலாம் ஜோராக இருக்குது. ஜாலியாக விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். வருமான வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உற்சாகமாக படிப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்குங்க. அதனால் அவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு அடி தூள் கிளப்பி போயிட்டே இருந்தீங்க. இன்றைக்கும் அதேமாதிரி தான். லாபஸ்தானம் 11ஆம் இடம். சந்திர பகவான் குரு பகவான் சூப்பர் அடி. ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிற அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் இந்த பெர்மிஷன் அட்வான்ஸ் அது இதுன்னா டக்குன்னு கிடைக்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கு தென்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று மனதிற்கு இனிமையாக வந்து சேரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் வேலை பளு குறையும். ஏன்னா நேற்றுக்கு நல்ல கடுமையாக பாடுபட்டீங்க. ஏன்னா இன்றைக்கும் ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். ஆனால் பூராட நட்சத்திரம்
அதனால் நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு குறையும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு சர்வை பண்ணுற அளவுக்கு இருக்கும். அடுத்தபடியாக கணவன் மனை உறவுலாம் கொஞ்சம் அப்படி இப்படி அரசல் புரசலாக இருக்கும். அனாவசியமான சண்டையை வச்சுக்காமல் அப்படியே பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், சரியா? அப்போ தான் அந்நியோன்யம் பலப்படும். அடுத்தபடியாக இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள், வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.